ஹாய் காய்ஸ், இந்த இதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, நான் இதுவரைக்கும் நான் பிறந்த நாள்ல இருந்து எங்க வீட்டுல வாங்கி தந்த நாள்ல இருந்து இத்தனை நாள் நான் மீன் வளர்த்துருக்கேன். எனக்கு இத்தனை நாள்ல ஒரே நாள்ல இவ்வளவு மீன் செத்தது கிடையாது. நான் எடுத்திருந்த மாலி ஃபிஷ் எல்லாமே செத்துருச்சு. கிட்டத்தட்ட அதில் மிஞ்சினது என்னமோ 4 மீன் தான், 2 பேர் மட்டும்தான் மிஞ்சிருந்துச்சு. இது வரைக்கும் எனக்கு செத்ததுல இவ்வளவு மீன் செத்தது கிடையாது. செத்ததுனால இங்க பாருங்க, தண்ணி கலரே மாறி போச்சு. இத்தனைக்கு நான் இவ்வளவு பிளான்ஸ் போட்டு வச்சிருக்கேன், அது சாவக்கூடாது, ஆக்சிஜன் நல்லா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவா நான் மெடிசின் எல்லாமே போட்டு தான் விட்டுருந்தேன். ஆனா எதனாலும் தெரியல, இத்தனைக்கும் எல்லாமே குட்டி வச்சிருந்துச்சு. குட்டி வச்சு இவ்வளவு மீன் செத்துருக்கு. ஸோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பாருங்க, இதோட வயிறுலாம் பாருங்களேன், ஃபுல்லா பல்ஜா தான் இருக்கு. இல்ல குட்டி எதுவுமே பிழைக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் நான் குட்டிய வயிறை பிதுக்கி எடுத்தாலுமே எந்த மீனுமே குட்டி பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க பாருங்க, இதெல்லாம் ஒயிட் மாலிலாம் எனக்கு என்ன சொல்றது, பெரிய பெரிய மீன் எல்லாமே நல்ல சைஸ். எனக்கு செத்தது ரொம்ப வேதனை. ஏற்கனவே நேத்தா 3-4 மீன் செத்துருச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமா இருந்தேன். இன்னைக்கு காலையில வந்து இற போடலான்னு சொல்லி வந்து பாக்குறேன், என்ன சொல்றது, எல்லா மீனுமே செத்துச்சு. ஃபேண்டா மாலி, ஆரஞ்சு மாலி, ஒயிட் மாலி, பிளாக் மாலி எல்லா மீனுமே செத்துருச்சு. ஸோ உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ பை காய்ஸ்.